சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அனுதின வாழ்க்கையில பிசாசானவன் எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க முடியும்? உங்களுக்குரிய எல்லாத்தையும் பறித்து கொள்ளுவான், சரீர நோய்களை கொடுப்பான், உங்களை பத்தி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டே தப்பு தப்பா தரக்குறவா பேசுவான், போற வரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தப்பா பேசுவான், உங்களை எதிர்க்க வைப்பான், பணபலம் உள்ளவர்களையும் முரட்டாட்டம் பண்ணவர்களையும் கையில வச்சுக்கிட்டு என்ன செய்வான்? உங்களை தாக்குவான், அடிப்பான், கீழே தள்ளுவான், மிதிப்பான், ஊர்ல இருக்கிற எல்லா சாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பான், உங்களை பார்த்து முறைப்பான், ஏளனமா பார்ப்பான், உலகத்துல இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் உங்களுக்கு கோபம் வருவிக்கத்தக்க எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா 37வது அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருந்து இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, துன்மார்க்கனுடைய ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நீதிமானுக்கு தேவன் நீடிய பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு. ஆனாலும் நீங்க திருப்பியும் இந்த 28 வசனம் வாசிங்க. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்களாகிய உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லையே, கலக்கமடைந்தும் நாங்கள் மன முறிவடைவதில்லையே, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லையே, கலக்கமடைந்தும் நாங்கள் மன முறிவடைவதில்லையே, நீதியின் தேவனே, நீதியின் ராஜனே, நீதியின் கர்த்தரே, நீதியின் நண்பரே, நீதியின் தேவனே, நீதியின் ராஜனே, நீதியின் கர்த்தரே, நீதியின் நண்பரே, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லையே, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லையே, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லையே, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லையே, நீதியின் தேவனே, நீதியின் ராஜனே, நீதியின் கர்த்தரே, நீதியின் நண்பரே. கர்த்தர் நீதி உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா கர்த்தர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.